படுத்தோம். இதில் எந்த ஒரு வெக்கமும் இல்லை. சரியா? இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன உதவி நாங்கள் செய்யோம், என்ன ஹெல்ப் வேணும்? அது கோழி வளர்ப்பு உங்களுக்கு கூடு இருக்கு. இது என்னண்டா இவே சேர்ந்து இருக்கணும், அப்பாவையும் இருக்கணும், அக்காவையும் இருக்கணும், இவாவும் இருக்கிறா. அதான் இது. ஓ அதுதான் இப்போ அக்கா வீட்டில் இருக்கிறபடியா அக்கா வீட்டை பார்க்க இதான் இருக்கக்கூடாது. அது கோழி கூடு அடிக்கிறாண்டா விட முடியும். நாங்களும் கோழி கூடு உங்கள் கவனியால் போன வருஷம் 10 பேருக்கு பண்ணிக்கிறாங்க, கோழியும் கோழி கூடு. இப்போ சொன்னேன்னு இல்லை, அந்த 2 பேருக்கு 30 கோழி வாங்கி கொடுக்குறாங்க. போட்ட காற்று சாரி. இப்போ நலாயினி என்ன கேட்குறீங்க? ஆடும் நல்ல கட்டி இருக்க போய் அதை அவுக்கலாம் கொள்ளலாம். கோழி நிற்கிது கொஞ்சம், அதையும் பாட்டு கொண்டு ஆடு இருந்தால் நான் ஆட்டோட தெரியலாம் தானே. எனக்கு கொஞ்சம் 62 வயது ஆச்சு. அதுவும் கூட கட்டித்தனத்துல இருக்கு. இப்போ நாங்களும் வேற ஒரு இடத்து ஒரு ஆடு வேண்டி கொடுத்தாங்க குட்டி தாச்சியோட. இன்றைக்கு 2 குட்டி போட்டு நிற்கிது. சரியா? அதுவும் நீங்க வடிவா பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னொரு 1 வருஷமோ 6 வருஷத்துல அதுவும் குட்டி போட்டு அதுவும் கூட கையிலே இருக்கு. இந்தியாவில எல்லாம் பெரிய பெரிய படிப்பு போட்டு கடைசி அந்த ஆட்டு தொழிலுக்காக பண்ணிருக்கான். இன்றைக்கு ஒரு 600 ஆடை வச்சிருக்கான், 3 பேரை வேலைக்கு வச்சிருக்கான். அப்படி ஆட்டால பெரிய நல்ல வருமானம் பெறும். கஷ்டப்படவும் தேவையில்லை. ஆடுந்தா புல்லுகள் இருக்கா, அதுக்குள்ள கொண்டே கட்டி விட்டா சரி, கொண்டு வந்து பின்னேரத்தில் வரும். இந்த இதில் கட்டி விட்டா அது தண்டை வாட்டில் மேய்ஞ்சி போட்டு நிற்கும், பிரச்சனை முடியும். எனக்கு வந்து நல்லா இருக்கும். இது என்ன விலை போகுது ஆடு? ஆடு இந்த கிலோ கணக்கு தான். இங்கே மரியாடு 900 ரூபா போகுது. எனக்கு அந்த கிலோ கணக்கு பாருங்க, கிலோ கணக்கு தான் நமக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு ஆடு 12,000 18,000 மரியாடு. இப்போ